நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது மகர ராசியினோட அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 10க்கு அதிபதியான அதாவது தொழில்காரகனான சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேதுவோட இணைவு பெறாருங்க. இதுதாங்க உங்களுக்கு ஒரு தடங்களை கொடுக்குது. அதாவது உங்க ராசி அதிபதி சனி உங்களுக்கு ரொம்பவே நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு. அந்த இடத்துல குருவோட பார்வை விழுது. உங்களுக்கு 3க்கு அதிபதியான குரு 3 மற்றும் 12க்கு அதிபதியான குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்வையிடுறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் அள்ளி வழங்குது. இருந்தாலும் உங்களுக்கு வேலை தொழில்ல மட்டும் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்குது. புதுசா என்ன முயற்சியும் எடுக்க வேணாங்க. நீங்க வேலை புதுசா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கு இந்த மாதம் சரியா இருக்காது. இந்த மாதத்துல நான் புது வேலை ஏதாவது ஜாயின் பண்ண முடியுமா, புதுசா ஒரு அச்சீவ்மெண்ட் ஏற்படுத்த முடியுமா, நான் என்னோட டாஸ்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நான் என்னோட மேனேஜர் கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியுமா, நல்ல பாராட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. பிரச்சனை இருக்கா கண்டும் காணாத மாதிரி போயிடுங்க. இந்த ஒரு மாதம் மட்டும்தான். ஜூலை 5ஆம் தேதி சுக்கிரன் கேதுவோட இணைவு பெறுது. அப்ப இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா போதும். உங்க வேலையில திடீர்னு வருது பாத்தீங்களா ஒரு சறுக்கல், ஒரு இடைஞ்சல், திடீர்னு ஒரு ஸ்லைட்டா ஒரு டவுன் ஏற்படுது பாத்தீங்களா, அது கண்டும் காணாத மாதிரி போயிட்டீங்கன்னா அடுத்த மாசம் சரியாயிடும். இப்ப நீங்க டாஸ்க கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். இப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கலையே, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வேலை இப்ப கிடைக்காது. உங்களுக்கு தொழில் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அது எல்லாமே என்னன்னா சுக்கிரன் கேது இணைவுதான். இதுல பாத்தீங்கன்னா சனியோட அமைப்பு, அதாவது உங்க ராசி அதிபதி சனியோட அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்கு. சுப கிரகமான குருவோட அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அங்கிருந்து உங்களுடைய ராசியே பார்வையிடுறாரு. இது உங்களுக்கு பலத்தை கூடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசியில உச்சமடையும் செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு பலம் கூடுதுன்னு தான் சொல்லணும். சோ குரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு, சனி அமைப்பு நல்லா இருக்கு, செவ்வாய் அமைப்பு நல்லா இருக்கு. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் அமைப்புன்றது, இதுல பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ரொம்ப யோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இல்ல. புதனும் வக்ரகதியில தான் இருக்கிறாருன்னும் போது அது உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இடைஞ்சலும் எந்த ஒரு சிக்கலையும் கொடுக்கல. இதுல உங்களுக்கு யோகாதிபதி உங்களுக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவோட இணைவு பெறதான் உங்களுக்கு அந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. முயற்சிகள் எடுத்துட்டே இருங்க. நீங்க வேலை மாத்தணும், தொழில்ல முன்னேற்றம் அடையணும்ன்றது முயற்சி எடுத்துட்டே இருங்க. இந்த 1 மந்த் கொஞ்சம் ஸ்லோ ஆகுதா, கொஞ்சம் டவுன் ஆகுதா, பரவாயில்ல இருக்கட்டும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க அது என்னன்றதை பார்க்காம அப்படியே நீங்க தட்டி கழிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த மாசத்துல சரியாயிடும். ஏன்னா சுக்கிரன் அடுத்த மாசத்துல நகர்ந்துட போகுதுன்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கதான் போகுது. சோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஓவர் திங்க் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. இதே ஃபேமிலி லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில சமயம் ரொம்பவே யோகமாவும் ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடியதாகவும் தான் இருக்கும் காலகட்டம். ஒரு சில சமயம் திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்படும், திடீர்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், திடீர்னு பிரச்சனைகள் வரும், திடீர்னு பிரச்சனை வந்துட்டு திடீர்னு சண்டை போட்டுட்டு திடீர்னு பேசாம போறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்கணும் போது அப்ப அந்த பிரச்சனையை நீங்க நாள் கணக்கா இழுத்துட்டு போக வேணாம். அவ்வளவுதான், சண்டை போட்டோமா முடிஞ்சு போச்சு அப்படின்றதோட விட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை மேலும் வளராது. அது அப்படி எடுத்துட்டு போறதுதான் நல்லது. அதே மாதிரி அலைன்ஸ் எதுனா பாத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் பாருங்க, தொடர்ந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை ரொம்பவே நல்லா இருக்கு, உங்களுக்கு குரு பலன் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய அமைப்பா தான் இருக்கும். இதுல மாப்பிள்ளை பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பொண்ணு வீடுன்றது உங்களுக்கு வராம இருக்கலாம். சரிங்களா? ஆனா இதுல நீங்க எந்த இடத்துல நீங்க உடனே பார்க்க வேணாம், உடனே ஹோல்ட் ஆன் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க, எந்த இடத்துலயும் ஸ்டாப் பண்ணாதீங்க.
சில இடத்துல ஸ்லோ ஆகும், சில இடத்துல டிலே ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே கடந்து வாங்க. அது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. மேரேஜ் இன்னும் எனக்கு செட் ஆகல, ஐயோ ஏன்டா இப்ப இன்னும் மேரேஜ் செட் ஆகல, எத்தனையோ பேருக்கு செட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு இன்னும் செட் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? இந்த 1 மாசம் தள்ளி போகுதுன்னு நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. வேலை தொழில்ல உங்களுக்கு சரியான அமைப்பு செட் ஆகலையா, நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு வேலையில மாற்றம் ஏற்படுதுன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மன நெருக்கடியும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அந்த வேலை வேணாண்டா, இப்ப அதுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது நல்லதுன்றது. அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட அந்த மாதிரியான புரிதலோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா மகர ராசினர் அந்த ஓவர் திங்க் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த டைம்ல இந்த 1 மந்த் பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும், தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, செட் ஆகாதா, நம்ம லக்கியே இல்லையா அப்படின்ற தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமா எழும். அதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. இது எல்லாமே டெம்பரரி தான், 1 மந்த் தான். அதுவும் குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்பவே பக்க பலமா இருக்கு. உங்க ராசி அதிபதி சனியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பலமா இருக்கிறாருன்னும் போது இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலும் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு இருக்க போறதுல ஜஸ்ட் 1 மந்த் தான். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. குருவோட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. புதன் வந்து வக்ரகதியில ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், வேலைக்காக ட்ரை பண்றீங்க, அடுத்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்காக, ஹையர் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்காக நீங்க எழுதுறீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த ஸ்கோர் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க எதிர்பார்த்த மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலிலயும் நான் சொல்லிட்டேன், விட்டு கொடுத்து போனீங்கனாலே உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனைகளும் பெருசா உங்களுக்கு வராது. மகர ராசினருக்கு ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மென்சுரல் ப்ராப்ளம், குறிப்பிட்டு சொன்னா லேடிஸ்க்கு வந்து மென்சுரல் ப்ராப்ளம் அதிகமா வரலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணங்கள் அதிகமா ஏற்பட்டு அதனால உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமா ஏற்படலாம். ஸோ சாஃப்ட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் தவிர்க்கப்படும், அந்த உடல் உஷ்ணம் குறையும். நீங்க பெண் தெய்வங்களை வழிபாடு பண்றது நல்லங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு இருக்குன்னும் போது பெண் தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் நிவர்த்தி பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்றீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே சரியாயிடும். சோ மகர ராசினர் ஏதாவது முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க, அதை அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் காலம் தாழ்ந்தாலுமே சரி அதுவும் நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும்.